ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? இன்னைக்கு இதயம் நாடகம் ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ 1 மணி நேரம் நம்மளை ரொம்ப கழுத்தை அறுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் கைஸ். அந்த அளவுக்கு ரொம்ப போரிங்காக இருந்தது. கெட்டவங்களுக்கே தான் ஃபேவராக எடுக்கிறாங்க எல்லா நாடகமும். ஆக்சுவலாக ஜீ தமிழை பொறுத்தளவு நாடகம் எடுக்க தெரிகிறவங்க யாரும் கரெக்டாக அமையலையாட்டு இருக்குது. எல்லா நாடகமே ரொம்ப கேவலமாக இருக்குது. எல்லா நாடகமே ரொம்ப கேவலமா இருக்கு. நான் இதயம் நாடகத்தை மட்டும் நான் பத்தி பேசல. ம் இன்னைக்கு என்ன நடக்குது? அவன் பொண்டாட்டி சாக கிடக்குறான்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்றான். அப்பா ஆதி சாமி, உங்க அம்மா இறந்தாச்சு, அவங்க தப்பான முடிவு எடுத்து இறந்துட்டாங்க. அதே தப்பத்தான் இப்ப பாரதியும் பண்ணியிருக்காப்புல. சரியா? ஆனா என்ன, அவ தப்ப உணர்ந்து நிறைய அழுதுட்டா, நிறைய வருத்தப்பட்டுட்டா. இருந்தாலும் அவன் சொல்றான், அவ சாக கிடக்குறா, பாருடா, நீ பார்த்தா தாண்டா கண்ணை முழிப்பாங்க அப்படிங்கிறா. அவன் பேரை கேட்கறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லைங்கிற ஆதி. இப்படிலாம் பேசினா என்ன ஆகுறது? அப்புறம் நீ என்ன வெங்காயத்துக்கிட்ட நீங்க எல்லாம் மீசையை முறுக்கிட்டு தெரியுறீங்க தர்மலிங்கத்துக்கிட்ட? பேசாம அவன் தானே ஹீரோ. ஹீரோவுக்கு ஹீரோவாவும் இருக்கிறான், வில்லனாக்கு வில்லனாவும் இருக்கிறான். எல்லா இடத்துலயும் எப்படி பேசணும், எப்படி நடிக்கணும், எந்த மாதிரி பேசினா எந்த மாதிரி இது பண்ணுவாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் தர்மலிங்கம். ஐயையோ சாமி, ஆதி, அவங்க கெட்டவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான்டா நாடகத்தை கொண்டு போறீங்க. ஷோ சாமி, இனி இந்த ஆண்டாள் அம்மா வேற அவ்வளோ தூரம் அழகர் சொல்றாப்புல, ஆதியை தப்பா நினைக்காத, ஆதி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், இவங்க இந்த விட்னஸ் 2 பேர் பொய் சொல்றாங்கன்னு சொல்றான். ஆண்டாள் நம்பவே இல்லை. அதாங்க, கெட்டவங்களுக்கு தான் ஃபேவரா எடுக்கிறாங்க நாடகம். 2 சைடு எடுங்கடான்னு 1000 தடவை சொல்லியாச்சு. ஒரு தர்மலிங்கத்தை ஏதாவது பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணாதான் அவன் திருந்துவான். இல்ல ஆண்டாளுக்கு உண்மையை தெரிய வைக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சாத்தானே நடக்கும். எதுவுமே ஆண்டாளுக்கு தெரியாதாமா, இவங்களே பேசிட்டு இருப்பாங்களாமா. சரியா? அவன் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பானாமா தர்மலிங்கம். அந்த மாமிங்காரங்க கூட சேர்ந்து ஒரு வில்லனா இருக்கும் போதே சமாளிக்க முடியாது, இப்ப 3 பேரு, ஸ்வேதா, தர்மலிங்கம், அப்புறம் அவன் மாமன் ஸ்வேதாவோட அப்பன். இப்ப அந்த வந்துட்டால, இந்த சொத்துக்கு அடி போட வந்துட்டான்ல. நீ அந்த மாதிரிதான் நடக்க போகுது. அவங்க கெட்டவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரிதான் நடக்குது. நீங்க எங்கடா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹீரோவாவா இருக்கிறீங்க? ஹீரோனா எப்படி இருக்கணும் தெரியுமா? வில்லன்களை வெளுத்து வாங்கணும், அதான் ஹீரோ. ஆண்டாளுக்கு உண்மையை தெரிய வைக்கிற மாதிரி எடுத்தாதான் நாடகம் நல்லா இருக்கும். என்னை பொறுத்தளவு நாடகம், இதயம் நாடகம் ரொம்ப வேஸ்ட் கைஸ். ரொம்ப மோசம், கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது எப்படின்னா, இவ அதாவது ஒரே விஷயம் தான் இதே நாடகத்துல என்ன அப்படின்னா, இவ கோபமா இருக்கையில இவன் இறங்கி வர்றது, இவன் கோபமா இருக்கையில இவ இறங்கி போறது. சரிங்களா? இப்ப பாருங்க, 2 பேரும் சமாதானத்துக்கு இடையில இருக்கிறாங்க. இப்ப ஆதி முடிச்சுட்டு நிக்கிறான். சரியா? இனி அடுத்து இவன் ஜமாதாயி வருவான். உடனே ஆண்டாள் பாரதி மனசை குழப்பி விட்டுருவான். ஆதிதான் உன்னை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனா அப்படின்னு சொல்லி பாரதி மனசை ஆண்டாள் குழப்பி விடுவா. மறுபடியும் இவ பாரதி கோச்சிக்கிட்டு போவா. இதேதான் பொழப்புத்தனம் இந்த இதயம் நாடகத்துல. கேவலமான ஒரு பொழப்புத்தனம், கேவலத்திலையும் கேவலமான ஒரு நாடகம். தயவு செய்து சீக்கிரமா இதயம் நாடகத்தை முடிங்க. ஒரு கண்டென்ட், ஒரு மங்காணி எதுவுமே கிடையாது. அவன் தர்மலிங்கத்தை ஆண்டாளுக்கு புரிய வச்சா சரி. சரியா? அதுக்கப்புறம் இவன் மாமங்காரனையும் இந்த ஸ்வேதாவையும் அடிச்சு பார்த்துனா நாடகமே முடிஞ்சு போச்சு. சும்மா இதை வெட்டியில போட்டு இழுத்துக்கிட்டு ஏன்டா எங்க ஆவிய வாங்குறீங்க? ரொம்ப கேவலமா இருக்கு இதயம் நாடகம், ரொம்ப கேவலமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், அவ பாரதி சாக கிடக்குறாடா, பாருடா, நீ நீ வந்தா தாண்டா கண்ணை முழிப்பாங்க அப்படிங்கிறா. என்ன, எனக்கு அந்த பேரை கேட்டாலே இதா இருக்குடா அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருச்சு. அவன் ஆண்டாள் அவங்க அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில அப்பாவா நம்ம நம்புறோம், அவர் நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டாரு அந்த நம்பிக்கையில அது அந்த பக்கி அதை யோசிக்காம பேசிருச்சு, தப்பா உணர்ந்துருச்சு, நிறையாவும் அழுதுருச்சு. சரி, மன்னிக்கிறது தானே தெய்வ குணம், மன்னிச்சுட்டு போங்களேன். ஏன்? ஸோ நீங்க எல்லாம் சொல்லுங்க கைஸ். ஆனா நான் ஃபர்ஸ்ட் சீன்ல பார்க்கும்போது அழகர் தான் காப்பாத்துறாப்புல பாரதிய. நான் கூட வாசுவை தான் காப்பாத்துவாருன்னு நினைச்சேன். அழகர் தான் காப்பாத்துறாரு. ஏன் வாசுவை இடையில இடையில காமிப்பாங்க, இப்ப வாசுவே வரதே இல்லை. வாசுவை இடையில இடையில வர வைங்கடா, அப்பதான் நாடகமாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குற மாதிரியாவது. ஸோ இதயம் நாடகத்தை சீக்கிரமா முடிங்கப்பா. முடியல